எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்ட் டைமாக வந்து நான் ஷார்ட் வீடியோவில் வந்து சாய் சீக்ரெட்லேருந்து ஒரு ஹேர் ஆயில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்கள் கூட ஷார்ட் வீடியோவில். அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆயில் உண்மையிலே ஒர்க் ஆகுதா, இது எப்படி இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களை வந்து ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ போடுறேன்னு சொன்னீங்களே அந்த ஷார்ட் வீடியோவில், இப்போ 3 மந்த் ஆகிடுச்சு இன்னும் நீங்கள் ரிவ்யூ போடலையா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. ரீசன் இருக்குது, ஏன்னா ஃபோன் வந்து இப்போ என்கிட்ட பழைய ஃபோன் வந்து இல்லை. இதில் வந்து கிளாரிட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டினியூஸாக வந்து இந்த கொஷினை கேட்டுட்டு இருந்ததில் மட்டும்தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய வீடியோக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் என்னோடய ரிவ்யூ கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணி என்னோடய ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாரியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் ஆனதுக்கு கொஞ்சம் ரீசனும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு சாரியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஆயில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு தான் வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இன்னொருத்தவங்க வாங்கும்போது அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்ற ரிவ்யூ மட்டும்தான் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆச்சு, என்னோட ஹேருக்கு வந்து இது என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்ற ரிவ்யூ மட்டும் தான் கொடுக்குறேன். ஹேர் ஆயில் போட்ட உடனே வந்து உங்கள் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். ஹேர் வாஷ் வந்து ரெகுலராக பண்ணணும். டேண்ட்ரஃப் சேர விடாமல் பார்த்துக்கணும். ஒரு ஹேர் கேர் அப்படின்னும் போது அதில் நிறைய விஷயம் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஹேர் கேர் வீடியோ வந்து போடுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதோட ரிவ்யூ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ஒன்றை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எல்லா ஹேர் ப்ராப்ளமும் சரியாயிடணும், எனக்கு நீளமாக முடி வந்து வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எதனால் ஹேர் ஃபால் ஆகுது, ஒடி, தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். அதாவது உங்களுக்கு பிசிஓடி இருந்துச்சுன்னா அதுக்கான டேப்லெட்ஸோ அதுக்கான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோ நீங்கள் எடுக்கும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியில் போகும்போது மோஸ்ட்லி வந்து தலையை வந்து கவர் பண்ணிட்டு போங்க, ஹேர் வந்து வெளியில் வர மாதிரி. ஏன்னா பொல்யூஷனால் கூட நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ ஹேர் வாஷ் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வச்சுட்டு நைட்டோ இல்லை அதுக்கு முந்தின நாளோ வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டு குளிர எண்ணெய் வச்சுட்டு தலையில் நல்லா சீவிட்டு பின்னிட்டு மறுநாள் காலையில் இருந்த ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகுமே தவிர, எல்லாமே நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஹேர் ஆயில் விற்கிது, ஸோ இதை போட்டோடனே நமக்கு நீட்டாக முடி வளர்ந்துடணும், நமக்கு ஹேர் ஃபால் வந்து 2 நாளில் கம்மியாயிடணும், நமக்கு வந்து தரை அளவுக்கு வந்து முடி வந்து 2 நாளில் வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கண்டிப்பாக அதை வந்து இந்த ஹேர் ஆயில் இல்லை, எந்த ஹேர் ஆயில் மேலேயும் முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேர் ஆயில் வந்து தலைக்கு வைக்கிறது வந்து உண்மைக்கே வந்து நல்லது தான், அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது தான். பட் வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் கண்மூடித்தனமாக இந்த மாதிரி வாங்கிட்டு இது மட்டுமே நமக்கு ரிசல்ட் தரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய ஹேர் கேர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 மந்த்துக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இதை வந்து யார் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் காயத்ரி, ஆக்டர் சாய் காயத்ரி தான் வந்து இதை வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்க இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. நலங்கு மாவு, சிகக்காய் பவுடர், ஹேர் பேக், சோப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போதைக்கு ஹேர் ஆயில் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு ஹேர் ஆயில் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வாங்கும்போது உங்களுக்கு வேறு எதனா ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் சேர்த்து வாங்கிட்டு அதோட ரிவ்யூவும் வந்து நான் கம்மிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு தரேன். ஹேர் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999, அதாவது 1000 rupees வரும். உங்களுக்கு வந்து 500 ml வந்து வரும். 999க்கு 500 ml, அதாவது இந்த பாட்டில் கிளாஸ் பாட்டிலில் தராங்க. எப்போவுமே வந்து இது ஒரு கான்செப்டை, கிளாஸ் பாட்டிலில் வந்து ஒரு பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு தன்மை வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பொருளெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் இந்த பாட்டிலில். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வந்து கிளாஸ் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. வெட்டி வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ நான் பண்ணுற ஹேர் ஆயிலெலாம் வெட்டி வேர் நான் போட்டேன்னா அது வந்துகிட்டே இருக்கும் கையில்.
ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். பட் வெட்டி வேர் வந்து ரொம்ப நல்லா ட்ரிக்காக ஃபாலோ பண்ணி ஒரு நல்லா சர்க்கிள் மாதிரி நல்லா சுற்றிட்டு பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட்டுருக்கிறது வந்து இன்னும் நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து தேக்க நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னவா பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 500 ml இருக்குது. இது வந்து 250 mlக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு, ஏன்னா வந்து 999ன்றது எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் போது 999 கொடுத்து வாங்குறது எல்லாராலும் ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து 250 ml வந்து லான்ச் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பர். எனக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக்கிங் இதில் பண்ணியிருக்கிறவங்க, அந்த வெட்டி வேர் அவங்க பண்ணியிருக்கட்டா இருக்கட்டும், அதில் இருக்கிற ஹர்ப்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக வந்து பேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போட்டிருந்தாங்க. பட் இதை நீங்கள் எடுக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. டேரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு நான் எப்போவுமே வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கலாம்னா எனக்கு ஆயில் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அது ஒன்று. பாட்டில் இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். பட் எனக்கு வந்து இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. மற்றபடி இதில் இருக்கிற ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 26 ஹர்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தேடி நம்ம எடுப்போமா அப்படின்னு நமக்கு டவுட்டு. பட் எல்லாமே வந்து ஒரே பாட்டிலில் வந்துடுது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 1 மந்த் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். அதாவது நான் வீட்டில் இருந்தேன். ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து நான் ஆஃபீஸில் அதுவுமே போகல, வீட்டில் இருந்தேன். ஸோ கண்டினியூஸாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லி ஆயில் பண்ண மாட்டேன். 2 days ஒன்ஸ் வந்து ஆயில் வைப்பேன். ஸோ ஆயில் வைக்கும் போதெல்லாம் நிறைய வைப்பேன். குளிர வைப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உச்சந்தலையிலேருந்து கீழ் முடி வரைக்குமே வந்து நான் வைப்பேன் ஹேர் ஆயில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வச்சுட்டு வந்திருந்தேன். ஃபுல்லாகவே வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வந்து நிறைய எண்ணெய் வைப்பேன். நிறைய எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது என்னோடய ஹேர் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படியே தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸியான ஹேரு. என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அப்படின்றது இந்த ஹேர் ஆயில் வாஷ் பண்ண பிறகு தான் தெரியும். எனக்கு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் அந்த ஆலிவேரா ஜெல்லெல்லாம் போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் இது நான் கவனித்தேன். 1.5 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு டேண்ட்ரஃபால் வர இச்சிங் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ டேண்ட்ரஃபால் வர இச்சிங் வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒன்று நான் நோட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. இச்சிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. மற்றபடி எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆச்சான்னு கேட்டால் நான் வந்து எந்த ஹேர் க்ரோத்தையும் பார்க்கல. ஸோ எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஹேர் க்ரோத்தையும் பார்க்கல. பட் வந்து ஸோ நான் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு வந்து பின்னாடி ஹேரை விட முன்னாடி ஹேரை வந்து கட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஹேரை மட்டும் கட் பண்ணி விட்டுருந்தேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். இது மட்டும் லைட்டாக வளர்ந்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேர் வந்து ரொம்ப நீளமாகிடுச்சு. எனக்கு வந்து இப்போது 3 மந்த்தில் வந்து ஹேர் வந்து இவ்வளோ வளர்ந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஹேர் க்ரோத் வந்து எனக்கு ஷுவராக வந்து எனக்கு ஹேர் க்ரோத் ஆச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதே மாதிரி ஹேர் ஃபாலும் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆச்சான்னு கேட்டால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகலை, ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை யூஸ் பண்ணி தான் எனக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சுன்னு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டும் எடுத்துக்கிறேன். சைமல்டேனியஸாக வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதர்வைஸ் வந்து ஹேர் க்ரோத் வந்து நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா வந்து நான் இன்னொரு பாட்டில் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் க்ரோத், ஏன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நமக்கு எல்லாமே நடந்துடும், மேஜிக் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ மேஜிக்லாம் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் முடிச்சுட்டு இன்னொரு பாட்டிலும் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு நான் வேணால் ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சாரி, இன்னுமே வந்து ஃபுல்லாக முடிக்கலையா அந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்படுவீங்க. இல்லை, ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது அதை வந்து நம்ம வந்து தப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து கம்மி கிடையாது. ஸோ என்னை நம்பி வந்து நிறைய பேரை வந்து அஃபோர்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது அதை அப்படியே கொடுத்துடக்கூடாது. எனக்கு வந்து ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வந்து
தெரியல, ஹேர் க்ரோத் ஆனது வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் இன்னொரு பாட்டில் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை பற்றி சொல்கிறேன். அதர்வைஸ் வந்து ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. இன்னொன்று சொல்லிடுறேன், இதை யூஸ் பண்ணி மட்டும் எனக்கு கண்ட்ரோல் ஆகல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. நல்லா வந்து ஹேரை டேக் கேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஹேரை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இச்சிங் வந்து கண்டிப்பாக எனக்கு இது யூஸ் பண்ணி இச்சிங் வந்து இல்லை. டேண்ட்ரஃபால் வந்து நிறைய இச்சிங் இருக்கும். ஸோ அது வந்து இல்லை. அதர்வைஸ் வந்து சாஃப்டாக வருது, சான்ஸே கிடையாது. இது என்னோடய ஹேரை வந்து அவ்வளோ சாஃப்டாச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் இந்த ஹேர் ஆயில் நைட்டு போட்டுட்டு காலையில் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணும்போது என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு உண்மையாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வேணால் இன்னொரு ஹேர் ஆயில் வந்து பாட்டில் வந்து வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு ரிவ்யூ வந்து ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவாகவே நான் போடுறேன். அந்த 2 பாட்டில் காலி பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியும் ஹேர் க்ரோத் ஆகுதான்னு. எனக்கு வந்து இந்த பாட்டில் உண்மையாக ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ தெரியல. மேபி இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணால் அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஹோம் ரெமடியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ். நான் பிகினிங்கில் வந்து பச்சை பயிரெலாம் வந்து நம்பவே மாட்டேன். இந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த பச்சை பயிறு ஹோம் ரெமடிலாம் அவ்வளோ நம்பவே மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பார்மசியில் இருக்கிற க்ரீம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நான் போவேன். ஒரு ஸ்டேஜில் வந்து நிறைய பிம்பிள்லாம் வரும்போது அதில் நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஸோ அந்த ஃபார்மசி ப்ராடக்ட்லாம் ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பச்சை பயிரை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிளை பார்த்தே வந்து பல வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நான் இப்போ பச்சை பயிரை வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க என்னது இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நானுமே ஒரு நாளத்தில் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க என்ன ஹோம் ரெமடிலாம் பண்ணால் உடனே பளிச்சுன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் வந்து நானுமே அப்படி நினச்ச ஆள் தான். ஸோ ஒரு சில ஸ்டேஜில் அதை நமக்கு கண்டினியூஸாக வருஷ கணக்கில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஹோம் ரெமடி யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி நான் ட்ரஸ்ட் பண்ணது வந்து ஒரு பச்சை பயிறு. ஸோ அதே கான்செப்டில் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்னொரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதுவே வந்து 4 மந்த் கிட்ட வருது. ஸோ இன்னொரு பாட்டிலும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குயிக்காக வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனலை வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட்டை வந்து எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. என்னோடய ரிவ்யூக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து இது 1 வீக்கில் வந்து ஆர்டர் திருப்பி வந்து போட போகிறேன். ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ வேணும். இந்த சாய் சீக்ரெட்லேயே வந்து நிறைய இருக்குது, சோப்பெல்லாம் வச்சுருக்காங்க. வேறு எதுலேருந்து ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ நான் இதை ஆர்டர் போடும்போது அதையும் சேர்த்து போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.